வாமுகோட்டி ஒரிஜினல்ஸ் நண்பர்களுக்கு இந்த குரியகோசலங்காவின் பிரியமான நமஸ்காரங்கள். நீ நம்ம எடுத்துன்ற டாபிக் மானசீக பிரார்த்தனைக்கு செவி சாய்த்த பிரியவா. கிருஷ்ண பரமாத்மா பண்ண லீலையை போல பிரியவா செஞ்ச லீலை இது. பாத்திரங்கள் எல்லாம் அட்சய பாத்திரமாக மாறின விந்தை. பெட்ரோலியர் கணேஷ் சர்மா சார். புத்தகம் கருணை தெய்வம் காஞ்சி மகா முனிவர். கட்டச்சு வரகுரா நாராயணன் சார். பெரியவன் சத்தாரால இருந்தபோது பாம்பேலேருந்து பாலசுப்ரமணியங்கிறவர் ஒரு சிறு கூட்டத்தாரோட அவர் தரிசிக்க வந்தார் பெரியவரை. அங்கே பெரியவாழ தங்கிறதுக்கு வசதியா இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு நினைச்சுட்டு கூடவே சமையல் செய்யற ஆட்களையும் கூட்டிட்டு வந்திருந்தார். வேற ஒரு இடத்துல தங்கிட்டு அவ்வப்போதைக்கு பெரியவாழ தரிசனம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயம் ஆந்திராலேருந்து ஒரு 2 பஸ் நிறைய பக்தர்கள் இறங்கினான். கேம்ப்ல சாப்பாட்டு கடையை இறக்கடியாச்சு. இந்த வாரெல்லாம் சாப்பிடல அப்படின்னு தெரிஞ்சது. பெரிய யாருமே பசியோட இருக்கிறத பொறுத்துக்க மாட்டேன். மொபைல் பாலசுப்ரமணியத்து எல்லாரையும் அந்த இடத்துக்கு சாப்பிட முடிய அனுப்பிச்சிட்டார். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கற மொபைல் சார் சமையல் சாம்பார்லாம் பத்தாதே அப்படி கலவப்பட்டாரு. பெரியவாளுடைய மானசீகமான பேசினார். என்ன பண்றது தெரியலையே, நீங்க தான் வழிகாட்டின பெரியவா. மானசீகமா பேசினார், பிரார்த்திச்சிருந்தார். சமையல் பண்ணினதுல கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அன்னைக்கு தைரியமா துணிச்செல்லாம் வர வச்சுட்டு எல்லாருக்கும் இருக்கிற இலையை போட்டு இருந்தது அப்படியே நிறவி வச்சார். என்ன ஆச்சரியம், அவ்வளவு பேருடைய வயிறும் ரொம்ப வாழ்த்திட்டு போனான். அன்னைக்கு திரௌபதி பாத்திரத்துல ஒட்டின்னு இருந்த ஒரு பருக்கையை வாயில போட்டுட்டு கிருஷ்ணபுரமா துர்வாசகருடைய இது பண்ண வரை வயிறு நிறைஞ்சு போக பண்ணலையே. வேற ஒரு விதமா சொல்லணும்னாக்க பாலசுப்ரமணிய ஐயருடைய பாத்திரங்களை எல்லாம் அன்று அட்சய பாத்திரங்களாக ஆகிவிட்டன. அதான் பெரியவருடைய மகிமை. மகாபெரிவாசம்.